வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக மைவி3 அப்டேஷன் ஒன்று நம்ம வீடியோ வந்து போடும்போதும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட்ஸில் ரிப்பீட்டடாக நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றின ஒரு பொதுவான பதிவு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு அப்டேஷன் கொடுக்கும்போதும் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிக்கு எகென்ஸ்டாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை கம்பெனிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்களும் சரி, அவங்கவுங்க கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் அதிகமாக வர கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பணம் வராது அப்படின்னு சொல்கிறது, இந்த ஆப் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது, வங்கி கணக்கு முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க போடலாம். அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கமெண்ட்ஸில் போடலாம். பட் இது எல்லாமே அவங்கவுங்களோட தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி கம்பெனிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப் ரன் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கம்பெனி மேலே அவங்களுக்கு ஒரு ஃபெய்த் இருக்குது, நல்ல ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்பு. ஸோ இந்த விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வீடியோ இப்போ அந்த மைவி3 பற்றி நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா எந்த அப்டேஷன் போட்டாலும் வரக்கூடிய கமெண்ட்ஸ் இதுதான். ஸோ இதில் நாம் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் நான். ஆக்சுவலாக கம்பெனி மேலே நம்ம புகார் கொடுக்கணும், புகார் கொடுத்தால் மட்டும்தான் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் அடிக்கடி கமெண்ட்ஸில் வரும். ஸோ இதெல்லாம் சரியா அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப் முடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த செயலி முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு எகென்ஸ்டாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க. பட் அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது தவறான தகவல். ஏன்னா இன்னை வரைக்கும் அந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்க சொசல் அவங்க என்ன பிளானில் இருக்காங்களோ அந்த வீடியோஸ் பார்க்குறாங்க, கேப்சா போடுறாங்க. அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலட்டில் ஆட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஆப் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஒரு தவறான தகவல். இன்னி வரைக்கும் ஆப் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அக்கௌண்ட் முடக்கம் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா தவறான தகவல் தான். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த மேஜர் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவலாக ஓஎம், பிஎம் இந்த அமௌண்ட்லாம் சில்வர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓஎம், பிஎம், எஸ்எம் வரைக்கும் அமௌண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த அமௌண்ட் போயிருக்கு. எதுலேருந்து அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோல்டு மெம்பர், அதாவது ஜிஎம்லேருந்து தான் வரல. ஜிஎம், டைமண்ட் சொல்கிறாங்க டிஎம், அண்ட் ஃபைனலாக க்ரௌன் மெம்பர் சிஎம், இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு வரல. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆனப்பவே, இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே போனப்பவே பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த அக்கௌண்ட் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரப்பூர்வமாக காவல்துறை சைட்லேருந்தோ இல்லை இஓடபிள்யூ இந்த மாதிரி எந்த அதிகாரப்பூர்வ தகவலுமே இல்லை, அவங்க சைட்லேருந்து நமக்கு வரல. ஸோ இது மேபி ஃபேக்காக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அக்கௌண்ட் முடக்கம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எதுக்காக போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக போடுறாங்க அப்படின்னா மக்களை ஒரு கலக்கத்திலே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறாங்க அப்படின்னு தான் நாங்கள் கருதுகிறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல மக்கள் அமௌண்ட் பணம் கட்டியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணி அது மூலிமா ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த நிலையில் நாம் இதை என்ன கேலியாகவோ கிண்டலாகவோ இந்த இதை இன்றைக்கி சோசியல் மீடியாவில் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போது லாஸ்ட் டைமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த தவறான தகவல் ஒன்று பரவிட்டு இருந்துச்சு. அந்த டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் எல்லாத்துக்கும் பெயில் கிடச்சதாக ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ நாமளும் நம்ப தகுந்த வட்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஆஃப் த அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அவங்ககிட்டே பார்த்திங்க அப்படின்னா நாமளும் ஒரு தகவல் கேட்குறோம். ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு அவங்க நெருங்கின நண்பர். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் சார், கண்டிப்பாக
கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை தான் அப்படிங்கிறாங்க. பட்டு திரும்ப நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த தகவல் வந்து ஒரு பொய்யான தகவல் அப்படின்ட்டு. திரும்ப எகைன் வந்து அவங்கக்கிட்ட வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து அது ஒரு விளையாட்டை தான் வந்து சொல்கிறாங்க. நான் சொன்னதை வச்சு நீங்கள் போட்டிங்களா அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து கம்பெனி உள்ளே இருக்கிறவங்களும் சரி, வெளியில் இருக்கிறவங்களும் சரி, இந்த இதை வந்து ஒரு ரொம்ப சீரியஸாகவே அவங்க எடுத்துக்கல. மக்கள் பணம் வந்து இதில் இருக்குது. இப்போது ஓரளவுக்கு வந்து முன்னாடி வந்து சேர்ந்தவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான லாஸும் கிடையாது. அவங்க வந்து அமௌண்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ கடைசியாக சேர்ந்தவங்களுக்கு தான் அமௌண்ட் வராமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க மீன்ஸ் அவங்க கடைசியாக போட்டதுக்கப்புறம் இந்த கேஒய்சி அப்டேஷன், எலெக்ஷன் இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க கம்பெனி சைட்லேருந்து. அந்த காரணங்களால் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து வரல அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களோட மனநிலை தான் நாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அவங்க எவ்வளோ சிரமத்தில் வந்து இருப்பாங்க. நிறைய வந்து நம்ம கமெண்ட்ஸ் வந்து பார்க்குறோம், இஎம்ஐ கட்ட முடியல, லோன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ வருத்தத்தில் இருக்கும்போது இதை வந்து நம்ம கேலியாகவும் கிண்டலாகவும் அது சோசியல் மீடியாவிலும் நம்ம கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் வந்து சப்போர்ட்டிவாகவும் பேசலை, அவங்களுக்கு வந்து எகென்ஸ்டாகவும் பேசலை. இருக்கிற நிலவரம் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நாம் வந்து சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு இது என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, கருத்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து போயிட்டுருக்கு. இதில் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து அந்த கம்பெனியில் வந்து முதலீடு இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே தெளிவுபடுத்திகிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம அமௌண்ட் கட்டி பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து விளம்பரம் பார்த்தா ஒரு வருமானம் வருது அப்படிங்கிறது தான் இந்த வந்து ஸ்கீம். ஸோ அப்போ வந்து நம்ம புகார் கொடுத்து நம்ம கட்டின பணத்தை வந்து திருப்பி வாங்கணும் அப்படிங்கிறது அது எந்த வகையில் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா எல்லா கம்பெனி மெம்பர்ஸுமே, அதாவது எல்லா வகையிலும் சேர்ந்துருக்காங்க இல்லை, ஓஎம், பிஎம், சிஎம் எல்லாருமே எந்த ஸ்கீமில் இருந்தாலுமே சரி, அவங்க வந்து நிறைய டைம் வந்து அவங்களே தெளிவுபடுத்தியிருக்காங்க, நாங்கள் வந்து இதில் முதலீடு பண்ணல, நாங்கள் வந்து பர்ச்சேஸ் தான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போது நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே நீங்களே ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் வந்து கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணல, நாங்கள் வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் வந்து எந்த விதத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறது ஆக்சுவலாக நானும் ஒரு சாமானிய மனிதனாக இருந்து தான் இந்த கேள்வியை வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் அதற்கு சரியான பதில் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம் என்ன மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் உங்களில் ஒருத்தனாக தான் இந்த கேள்வியை வந்து கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லும்போது மக்கள்கிட்ட வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டம் வந்து வருது. ஸோ அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அப்புறம் இப்போ நம்ம சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே என்னென்னா, இப்போது கம்பெனி மேலே வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து கம்பெனி மேலே நல்ல ஒரு ஃபெய்த் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பெனியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஆப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, எங்களுக்கு வந்து ஆஸ் யூசுவல் வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டு தான் இருக்குது, அதனால் கம்பெனி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இது ஒரு செயலி, அதாவது இது ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்போ நாம் ஒரு சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் திரும்ப வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுற வரைக்கும் அது வந்து அப்படியே தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்க போகுது. அதில் வந்து நாம் ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தால் தான் அதில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வந்து இது ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேம் மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, கேப்சா போடுறீங்க, ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக வந்து எந்தெந்த ஸ்கீமில் இருக்கிறவங்க என்னங்கிறது வந்து அதில் லோடாக இருக்கும். அப்போது வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து கேப்சா போடும்போது அதுக்குண்டான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வீடியோகாமில் எப்படி வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுதோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அமௌண்ட் வந்து உங்களோட வேலெட்டில் தான் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். திரும்ப ஒன்ஸ் வந்து கம்பெனியில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த தவறும் நடக்கலை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆகிட்டு எம்டி சார் வந்துட்டு அவர் வந்து பேமெண்ட்டை பற்றின விஷயங்கள் வந்து பேசிட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து உங்களோட மன திருப்திக்கு நீங்கள் ஆப் வந்து ரன் பண்ணுறீங்க, டெய்லி வந்து வீடியோ பார்க்குறீங்க, கேப்சா போடுறீங்க, உங்களோட வேலெட்டில் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ அந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, அதனால் வந்து கம்பெனி மேலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே முடியாது. இது எப்போ வந்து ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து வேலெட்டில் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன யூஸா, கம்பெனி வந்து
எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தவறும் நடக்கலை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட் போட்டால் மட்டும்தான் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா அமௌண்ட்டு நீங்கள் வந்து வேலாட்டில் வச்சுருந்தாலும் அந்த அமௌண்ட் வந்து கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அப்போது இந்த ஆப் வந்து ரன் ஆகிறது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போது இதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க முடக்கம்ங்கிறாங்க, கம்பெனி சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்னும் வந்து ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு, அதனால் கம்பெனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மக்களை வந்து குழப்பிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இப்போது கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து என்ன அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. ஏன்னா இதோட முடிவு வந்து நம்ம கையில் இல்லை. ஒரு ரிப்போர்ட் வந்து வரணும், நம்ம இஓடபிள்யூலேருந்து அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும் இது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், இது வந்து முதலீடு வாங்கலை அப்படிங்கிறத அன்ரெகுலேட்டட் டெபாசிட் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இது வரல அப்படிங்கிறது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடுவாங்க. பட் வந்து அந்த மணி சர்க்குலேஷன் பிரமிட் ஸ்கீமில் வந்து இருக்கா இல்லையாங்கிறது வந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து எம்டி கொடுத்த பின்னாடி தான் இதுக்கான விடை வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க கம்பெனி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தவறும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். மீண்டும் ஒரு அப்டேஷனில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.